إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது பித்அத் என்றும் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நரகத்தின்பால் விட்டு செல்லும் என்று எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு பேருரைகளிலும் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும் என்ற ஆசையோடு நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா எமது அனைத்து பாவங்களையும் மன்னித்து எம்மை நாளை மறுமையிலும் இவ்வாறு ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரைக்குள் நுழைகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா எமது இஸ்லாமிய மார்க்கத்தை புனிதமான ஒரு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும்போது நான் அந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று கூறுகின்றான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் இன்று இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று கூறுகின்றான். ஆனால் இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்ட பின்னரும் இந்த மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது பித்அத் ஆகும். நான் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய பாவம் என்று அடையாளப்படுத்திய இணை வைத்தலை பற்றி சற்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும்போது இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார், நிச்சயமாக யார் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை என்னவென்றால் நான் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். யாரை கேட்டாலும் தனது இறுதி ஆசையாக கூறுவது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் தான் என்று கூறுவான். ஆனால் சொர்க்கத்துக்கு எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்று ஆராய்ந்தால் ஒன்றுமே இருக்காது. அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றான். ஆனால் அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு பாவத்தை, அதாவது இணை வைத்தலை ஒரு அடியான் செய்வானானால் அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான். மேலும் அதனை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் வ மஅவாஹுன் நார், அவர் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் என்று கூறுகின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் மாத யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹ் ஃபகத் மன் மாத யுஷ்ரிக் பில்லாஹ் தஹலன் நார், யார் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கின்றாரோ அவர் நரகத்தில் நுழைவார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஊடாக நாம் எதை புரிந்து கொள்ளலாம்? இணை வைப்பு என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பெரிய பாவமாகும். அதை விட்டு நாம் ஒவ்வொருவரும் தவிர்ந்து வாழ வேண்டும். அடிக்கடி
எம் மத்தியில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய, அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த இணை வைத்தலாகும். இந்த எம் மத்தியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பாவமும் இந்த இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு அறிவித்து திரட்டுமா என்று 3 முறை கேட்டார்கள். அதுக்கு சஹாபாக்கள் கூறினார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த பாவத்தை அறிவியுங்கள் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று கூறினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவனுக்கு உணவளித்து, உடையளித்து, உரையில் அடித்து அவன் வாழ்வதற்கான அனைத்தையும் அவனுக்காக இந்த உலகத்தில் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அவனை வணங்கி வழிபடுமாறு அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலும் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் படைத்த ஒன்றையே அல்லாஹுக்கு நிகராக கொண்டு வந்து இணை வைப்பிலே மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த இணை வைப்பானது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹு தாலா இன்னும் ஒரு இடத்தில் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும் போது, இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பானது மிகப்பெரிய அநியாயமாகும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மா அலமுதன் யா ரசூலல்லாஹ், பாவங்களிலே மிகவும் மகத்துவமான பாவம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் மா ஹலகக், அல்லாஹு தாலா உன்னை படைத்திருக்கும் நிலையில் நீ அவனுக்கு நிகராக வேறு ஒன்றை கொண்டு வந்து அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த உலகத்தை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அதனை பரிபாலிப்பவன் அல்லாஹ், இந்த உலகத்துடைய எஜமான் அல்லாஹ். இப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழும் மனிதனுக்காக அனைத்தையும் படைத்திருக்கும் நிலையில் நாம் எவ்வாறு அல்லாஹால் படைக்கப்பட்ட ஒன்றை அல்லாஹுக்கு நிகராக கொண்டு வருவது? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த அல்லாஹு தாலா மலக்குகளை படைத்திருக்கின்றான். மலக்குகள் அல்லாஹின் ஏவல்களை அல்லாஹ் ஏவியதை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் தடுத்தவற்றை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹுடைய நிலைக்கு கொண்டு வந்தாலும் அதுவும் இணை வைப்பாகவே கருதப்படும். அது மாத்திரமன்றி ரசூல் அல்லாஹால் அனுப்பப்பட்ட தூதர்கள், இந்த தூதர்களையும் அல்லாஹுடைய நிலைக்கு கொண்டு வந்தாலும் அதுவும் இணை வைப்பாகவே கருதப்படும். அப்படி இருக்கும் நிலையில் நாம் எப்படி அவுலியாக்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள் இவர்களை எப்படி நாம் அல்லாஹுடைய நிலைக்கு கொண்டு வருவது? சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், இணை வைப்போருக்கு நான் நிரந்தர நரகத்தை வழங்குவேன். ஒருவர் இணை வைச்சா அவருக்கு நாளை மறுமையில் தங்குமிடம் நரகம்தான். இந்த நரகம் எப்படிப்பட்டிருந்தா, ஒரு அடியான் ஒருவன் நொம்பலா ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கு அவன் நான் பாவம் செஞ்சிட்டேனே என்று வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சாண்டா அல்லாஹ் அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இல்லாட்டி அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனை நரகத்தில் போட்டு அந்த பாவத்துக்கான தண்டனையை வழங்கி சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் ஒரு அடியான் இணை வைத்தவனாக மரணித்தால் அவனுக்கு நிரந்தர நரகம்தான். எந்தவித அவனுக்கு ஒரு சலுகையும் வழங்கப்பட மாட்டாது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு. அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையில் இருந்த அனைவரையும் பாதுகாக்குவன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஒரு உதாரணம், ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உதாரணத்தை பார்த்தோம் சொன்னால், இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் செல்கிற அனைத்து விஷயங்களையும் மனைவி என்ன செய்வா? செஞ்சு கொடுப்பா. கணவனுக்கு சமைச்சு கொடுக்கறது, துணிமணிகள் துவைத்து கொடுக்கறது, அவர் தேவைகளை நிறைவேற்றுறது எல்லாமே மனைவி செஞ்சு கொடுப்பா. அந்த டைமில் இவங்களுக்கான உறவு என்ன? பிறப்பிலோ எந்த உறவும் இல்லை, வளர்ப்பிலும் எந்த உறவும் இல்லை. திருமணம் என்ற ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இவங்க கணவன் மனைவியாக இருக்காங்க. அந்த டைமில் இவங்க என்ன செய்யலாம்? அந்த உறவை முறிச்சு கொள்ளவும் மேலும்.
தேவையில்லைன்னு சில சந்தர்ப்பத்தில். அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி உறவில் கணவனை வைக்க வேண்டிய இடத்துல அந்த மனைவி வேறொரு ஆணை கொண்டு வந்து வச்சா அந்த கணவன் எப்படி கோவப்படுவான்? யோசிச்சு பாருங்க பாபம். அப்படித்தான் அல்லாஹு தாலாவை வைக்க வேண்டிய இடத்துல வேறொருவரை வச்சா அல்லாஹ் எப்படி கோவப்படுவான்? சற்று சிந்தித்து பாருங்க அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே. இப்போ என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு 6 அறிவு படைச்சு எல்லாத்தையும் விளங்கக்கூடிய தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இணை வைப்பது ஹராம், இணை வைப்பது பாவம் என்று தெரியாதாக்கள் யாரும் இல்லை. ஆனால் இணை வைத்தல் என்ன என்று அறியாதவர்கள் இணை வைப்புங்கிற இணை வைக்கிற பாவம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இணை வைக்கிறது என்ன என்று தெரியாமல் பலர் இருக்காங்க. உதாரணமாக ஒரு இந்து என்ன செய்கிறார், சிலையை வடித்து அந்த சிலையிட்டு என்ன செய்கிறார், பிரார்த்திர கையேந்தி துவா கேட்க, அதாவது கையேந்தி அவங்கள்ட்ட தேவையான விஷயத்தை கேட்காங்க. இதை ஒரு முஸ்லீம் பார்த்து என்ன சொல்லுவார், இது கூடாது, இது ஷிர்க், இப்படியெல்லாம் செய்யப்படான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு ஆள் கபரை வணங்கி ஒரு நெல்லடியார் மரணித்தார், அந்த நெல்லடியாரை வச்சு கபர் கட்டி அந்த கபரை கண்ணியப்படுத்தி அந்த கபரை என்ன செய்கிறாங்க, வணங்கிட்டு இருக்கேங்க. ஆனால் இது இணை வைத்தல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அவர் சிலையை வச்சு சிலையிட்ட கேட்க, இவர் என்ன செய்கிறார், கபர். ஆனால் அதாவது என்னன்னு சொன்னால் இவங்க என்னது சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யலை, சிலையை வணங்கலையே, நாங்கள் கபர்ட்டான இதையிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் என்ன, இணை வைத்தல் தான். இது கபரை வணங்குறதும் இணை வைத்தல் தான். ஜாஹிலியா காலத்தில் கஅபாவில் நிறைய சிலைகள் இருந்துச்சு. 360 சிலை, அப்படி நிறைய சிலைகள் கஅபாவில் இருந்துச்சு. அதில் ஜாஹிலியா காலத்தில் குலங்கள், ஒவ்வொரு குலம் கோத்திரங்களாக வாழ்ந்தாங்க. அந்த குலங்களுக்கான தெய்வங்களும் சொல்லி வேறு யாரும் லாத், மனாத், உஸ்ஸா, அப்படி பல்வேறுபட்ட தெய்வங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, சிலை வணங்குவர்களாக தான் காணப்பட்டாங்க. அந்த டைமில் நபி அவங்க போய் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட நபி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, மான அபுதுஹும் இல்லா யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் அந்த சிலையை வணங்குறது ஏன்னுச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் சிலையை வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன செய்யலை, சிலையை அல்லாண்டு செல்லலை, ஆனால் தரகர்களாக அல்லாஹ்விடத்தில் இவங்க நெருக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர தரகர்களாக என்ன செஞ்சாங்க, இவங்க அந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் இவங்க சிலையை அல்லாண்டு கூறலை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடுமையான தஅவா பணியினால் அந்த மக்களை என்ன செஞ்சாங்க, இருளில் இருந்த மக்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தாங்க. இன்று எம்மத்தியில் என்ன செய்யப்படுது, அதிகமாக இணை வைப்பு காணப்படுகின்றது. அவுலியாக்கள், அதாவது ஒரு நல்லடியார் மரணித்தால் அந்த மரணித்த அந்த உடலை கபராக கட்டி அந்த கபரிடம் தனது தேவைகளை மக்கள் கேட்கிறார்கள். அதாவது இன்றைக்கி நம்ம அநேகமாக பார்க்குறது என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு கொடியேற்ற பள்ளி சீசன் வந்தால் இந்த முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்க, பிறநாள் மாதிரி கொண்டாடுறாங்க. புது உடுப்பு தைக்கிறது, ஸ்பெஷலாக சமைக்கிறது, கொடியேற்றுறதுக்கு போகிறது, இறக்குறதுக்கு போகிறது, ஒவ்வொரு நாளும் போகிறது. இப்படி முஸ்லீம் சமூகத்திலே அதிகமான ஆட்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம், அனாச்சாரங்கள் நிறைந்த அல்லாஹுக்கு இணை வைக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கொடியேற்ற பள்ளிங்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், அன் இதா சமிஅ்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸஹு பிஹா ஃபலா தக்உது மஅஹும். அல்லாஹுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகின்ற, அல்லாஹுடைய வசனங்கள் கேளிக்கையாக ஆக்கப்படுகின்ற இடங்களுக்கு நீங்கள் செவியுற்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்,
அங்கு போய் அமர வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அது குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த கொடியேற்ற பள்ளி எடுத்து பாருங்க. அல்லாஹுடைய வசனங்கள் என்ன செய்யப்படுதாங்க? நிராகரிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய வசனங்கள் கேளிக்கையாக்கப்படுகிறது. இப்படியான இடத்துக்கு இன்றைய முஸ்லிம் சமூகம் என்ன செய்யுது? ஒவ்வொரு நாளும் போய் 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 அங்கே என்ன செய்கிறாங்க? இதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தது மஅஹும் அஹதா மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்குரிய இடம். அந்த இடத்துல அல்லாஹை தவிர வேறு யாரையும் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆனால் இன்று மஸ்ஜிதுகளில் என்ன செய்கிறாங்க? மைக்கு போட்டு யா சாஹிபல் நூரானி, யா காதீர் அப்படின்னு சொல்லி அவுலியாக்களை அழைக்காங்க. இது எவ்வளவு பெரும் பாவம் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அது மாத்திரமல்லாமல் பள்ளிவாசலில் மைக்கு போட்டு பாட்டு பாடுறாங்க, மௌலூதுகள் பாடுறாங்க. மௌலூத் என்பது இஸ்லாத்தில் இருக்கா? இல்லை. அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்திருக்காங்களா? இல்லை. இல்லாத ஒன்று மார்க்கத்தில் கொண்டு வரலாமா? இல்லை. அது பித்அத், அது கூடாது. ஆனால் இன்று அந்த கொடியேற்ற பள்ளி என்ன செய்கிறாங்க? மௌலூதுகள் பாடப்படுகின்றன. இந்த மௌலூதுகள் பாடல்கள் எப்படி உருவாக்குறாங்க? அல்லாஹு தாலா நபி அவர்களை புகழ்ந்து கூறிய குர்ஆன் வசனங்கள், அந்த காலத்தில் சஹாபா அதாவது ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட பாடல்கள், இதெல்லாத்தையும் ஆதாரம் காட்டி மௌலூத் பாடல்கள் என்ன செய்யப்படுது? அங்கே பாடப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசாவை என்ன செஞ்சாங்க? கடவுளாக எடுத்துக்கொண்டாங்க. அப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்ன கடவுளாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் அல்லாஹுடைய அடியான், நான் அல்லாஹ்வோட தூதர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கலில் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம், அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்புக்குரிய இடம் என்னன்னு சொன்னால் சந்தைகள். ஆனால் இன்று அந்த இடத்தில் எப்படி காணப்படுகிறது? சந்தையும் பள்ளிவாசலும் ஓரிடத்தில். பள்ளிவாசலில் அதான் சொல்லப்படுகிறது, அழைப்பு விடுக்கப்படுகிறது, வெளியில் கேளிக்கைகளும் கூத்துக்களும் நடக்கின்றன. பள்ளிவாசலில் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகின்றது, வெளியில் அனாச்சாரம் நடக்கின்றது. இது எப்படியான ஒரு இடம் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அல்லாஹுடைய குர்ஆனும் சுன்னாவும் அப்பட்டமாக என்ன செய்யப்படுது? அந்த இடத்துல நிராகரிக்கப்படுகின்றது. இந்த இடத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் போகக்கூடாது. இந்த சமூகம் என்ன செய்யுது? தான் முஸ்பாத்திக்காக போகிறோம், பிள்ளைகள் ஆசைப்படுறது கூட்டிகிட்டு போகிறோம், முட்டாஸ் வாங்க போகிறோம், உடுப்பு வாங்க போகிறோம். இப்படியோ ஒவ்வொரு நாளும் இந்த சமூகம் கொடியேற்ற பள்ளின்னு அங்கேயும் முஸ்பாத்திக்காக போகிறாங்க. ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு இணை வைக்கப்படக்கூடிய ஒரு இடம். அல்லாஹுக்கு இணை வைக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் அந்த இடம். அல்லாஹு தாலா என்ன கூறான் குர்ஆனில்? நீ இணை வைத்தால் நாளை மறுமையில் நிரந்தர நரகத்திலேயே இருப்பேங்க என்று கூறுறான். அதுவும் அறிஞ்சு சிலாக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துக்கு போய் தனது கபறுகளிட்ட கையேந்துறது, எனக்கு நோயை குணப்படுத்து, பிள்ளை இல்லை பிள்ளைப்பாக்கியை தெத்தா, அங்கே இருக்கிற எண்ணெயை எடுத்து தலையில் பூசுறது. இப்படி இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க? ஜாஹிலியா காலத்தில் இருந்தது போல் மக்கள் இந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் சொல்ல தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான்டா, இப்படி போராக்கள் இருக்காங்க தானே, முஸ்பாத்திக்கா போராக்கள், சாம வாங்க போராக்கள்னு சொல்லி போராக்கள் இருக்காங்க தானே, அவங்களும் எப்படிப்பட்டவங்க? இன்னக்கும் இதன் மித்லுக்கும், நீங்கள் எப்படிப்பட்டாங்க? அங்கே போய் ஷிர்க் செஞ்சு இணை வைத்தவர்களை போன்றதான் நீங்களும் சொல்லி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, முஸ்லீம்களில் அதிகமானாக்கள் இப்போ அவுலியாக்களில் அதிகமாக நம்புகிற, அவுலியாக்களில் அதிகமாக அன்பு வைக்கிறவர்களாகவும் காணப்படுறாங்க. அதாவது அப்துல் காதர் ஜீலானி அப்படின்னு சொல்லி
அவுலியாக்களில் அன்பு வைக்கிறவர்களுக்கு காணப்படுறாங்க. இந்த அவுலியாக்களில் பேரில் என்ன செய்கிறாங்க? கந்தூரிகள் கொடுக்கறது, மீலாத் நபி கொண்டாடுறது, கொடியேற்றுறது, இப்படி எமது பிராந்தியத்தில் மாத்திரமில்லை எல்லா இடத்திலும் நடக்குது. அவுலியாக்களை வச்சுட்டு வழிபடுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அவுலியாக்களை வச்சு என்ன செய்கிறது? தர்காக்கள் கட்டுறது, அதுக்கு மேலே மனாராக்கள் கட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இப்படி மனாராக்கள் கட்டக்கூடாது, இந்த கபர்களுக்கு மனாராக்கள் கட்டக்கூடாது என்று எச்சரிக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இது அப்பட்டமாக நடந்து கொண்டு இருக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும் போது அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், மரணித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உயிர் கொடுத்து மரணித்தவர்களுக்கு உயிர் இல்லை. நீங்கள் அவர்கிட்ட என்னத்தை கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க? இதனையும் அறியாதவர்களாகத்தான் இருப்பாங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்படி தெரிஞ்சும் அந்த கபர்கிட்ட போய் என்ன செய்கிற? முஸ்லிம்கள் கபர்கிட்ட கேட்குற, அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் என்ன செய்கிறது? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒன்றுட்டே போய் துவா கேட்கிறது, இந்த தேவைகளை கேட்கிறது. அவுது பில்லாஹி மின்ஹா, இதிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இன்று அதிகமாக அவுலியாக்கள பட்டியலில் அப்துல் காதர் ஜீலானி என்ற ஒருவர், இவரை பற்றி இவர் ஒரு நல்லடியார் என்று சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு நல்லடியாராக மரணித்தால் நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக துவா செஞ்சுட்டு அவர் மௌத்தானா அவரை கிரிகையிலே முடிச்சுட்டு அவருக்காக துவா செய்கிறது தான் என்ன அல்லாஹ் தூதரும் காட்டிய வழிகாட்டல். ஆனால் இன்று அவரை, அதாவது ஒரு நல்லடியார் மரணித்தால் அவரை வைத்து கபர் கட்டி அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய, அவரிடம் தன் தேவைகளை கேட்கக்கூடிய சமுதாயமாகத்தான் இன்றைய சமுதாயம் காணப்படுகின்றது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, செருப்பினுடைய வார் அந்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்கின்ற மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு ஏதாவது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒன்றுகிட்ட கேட்குறது எந்த வகையில் நியாயம்? இது கூடுமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த அப்துல் காதர் ஜீலானி, அதாவது யா முஹைதீன் ஆண்டவர்னு சொல்லி 1000 தடவை கூறினா, அதாவது ஒரு நம்பிக்கை காணப்படுது. யா முஹைதீன் ஆண்டவர் சொல்லி 1000 முறை கூறினா அவர் என்ன செய்வார்? உங்களிடத்தில் வந்து சங்கிதானம் அடைஞ்சு கொள்வார். நீங்கள் அவர்கிட்ட என்னத்தை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார்ன்ற ஒரு நம்பிக்கை சமூகத்தில் இருக்கு. என்ன அல்லாஹ் என்று உச்சரிக்கப்படக்கூடிய நாவுகள் யா முஹைதீன் ஆண்டவர் சொல்லி உச்சரித்து அவர்கிட்ட கேட்கக்கூடிய சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் காணப்படுகின்றது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்துல் காதர் ஜீலானி ஒரு அவுலியா என்று நம்புவதற்கு பல கட்டுக்கதைகளையும் என்ன செய்கிறாங்க? இவங்க கொண்டு வராங்க. அதாவது அப்துல் காதர் ஜீலானிட உம்மா என்ன செய்கிறாவாம்? குழந்தை பிறந்ததும் பால் ஊட்டுறா. அந்த குழந்தை என்ன செய்கிற? காலையில் பால் அருந்துறல்ல. இதை என்ன செய்கிறா? அவ தண்ட பாட்டண்ட போய் செல்றா. இப்படித்தான் குழந்தை என்ன செய்து காலையில் பால் குடிக்குது இல்லைன்னு சொல்லியும் பாட்டன் செல்றாராம், உன்னோட குழந்தை ஒரு அவுலியா, உன்னோட குழந்தை ஒரு அவுலியா, அவர் என்ன செய்ய மாட்டார்? நோன்போடு இருக்கின்றார் என்று அவர் கூறினாராம். அப்போ ஒரு ஷரியத் சட்டத்தில் நோன்பு யாருக்கு கடமை? ஒரு ஷரியத் சட்டத்தில் நோன்பு கடமையான யார்? ஒரு புத்தி சுயாதீனமுடைய பகுத்தறிவான ஒரு ஆளுக்கு தான் நோன்பு கடமை. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? சின்ன அந்த பிள்ளையும் நோன்பு கடமை என்று சொல்லி ஷரியாக்கு மாற்றமாக சொல்கிறார். இது நமக்கு அப்பட்டமாக விளங்குது. என்னது? மார்க்கத்தில் இது கூடாது, இப்படியெல்லாம் இல்லைங்கிறது விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, ஷாபான் மாதத்தில் பிறை 29, அதாவது நம்ம நோன்பு எப்படி பிடிக்கிற? ஷாபான 29 பிறை பார்க்குற, பிறை தென்பட்டால் அடுத்த நாள் நோன்பு.
இல்லாட்டி என்ன ஷாபான 30 பூர்த்தி செய்து ரமலானில் நோன்பு பிடிக்கிறேன். அப்போ அங்கே ஃபாத்திமா என்ன செய்கிறாங்களாம், இந்த அப்துல் காதர் ஜீலானிட்ட வந்து இதெல்லாம் கட்டுக்கதைகள். ஜீலானிட்ட உம்மாட்ட வந்து என்ன செய்கிறாவாம், இன்றைக்கி ஷாபான் 29 நாங்கள் பிற பார்த்தோம், பிற தெரியலை நான் சிலையும். அவர் அப்துல் காதர் ஜீலான உம்மா சொன்னவாம், என் மகன் காலையில் பால் அருந்தல்ல, ஆகவே என்ன இன்றைக்கு நோம்பு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் என்ன, அவர் ஒரு அவுலியா என்று சொல்லி அவரை ஏற்கனவுன்றதுக்காக கூறப்படுகின்ற கட்டுக்கதைகள். இதெல்லாம் என்ன செய்யப்படாது, நாம் நம்பப்படாது. இந்த கொடியது பள்ளிங்கிறது என்ன, அங்கே ஒரு அவுலியா இருக்கி, முதலாவது கபூர்கள் இருக்கின்ற பள்ளியில் நம்ம என்ன செய்யப்படாது, போய் தொலைவே கூடாது. அது என்ன, ஷிர்க், இணை வைத்து. ஆனால் இன்றைக்கி அங்கே கபூர் இருக்கி அந்த கபூரை முஸ்லீம்கள் வணங்குறாங்க. அந்த கொடியேற்றம்ங்கிறத பார்க்குறதுக்காக வெளியூர்ல இருந்து என்ன செய்கிறாங்க, ஆக்கள் வராங்க. அங்கே நடக்கிற அனாச்சாரங்கள் சுபஹானல்லாஹ். என்ன இளைஞர்கள் ஒரு பக்கம், அங்கே போனால் அனாச்சாரம் ஆண்மன் கலப்புங்கிறது இஸ்லாத்தில் கூடாது. அஜ்னபி மஹ்ரம் உறவும் பேணப்பட வேண்டும். ஆனால் அங்கே என்ன எப்படி இருக்கு, அப்படியே அஜ்னபி மஹ்ரம் உறவும் பேணப்படுறல்ல. இதனை என்ன செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தண்டை பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்கிறது பெற்றோர கடமை. பிள்ளை ஆசைப்படுது என்றதுக்காக என்ன செய்யப்படாது, நம்ம அந்த கொடியேற்ற பள்ளியை கூட்டி போகப்படாது. இணை வைக்கக்கூடிய ஒரு இடம், இணை வைப்பது அல்லாஹுக்கு பிடிக்காது, அது பெரிய பாவம். இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அஸீம், நிச்சயமாக இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். அப்படியான ஒரு இணை வைக்கிற இடத்துக்கு தன் பிள்ளைகள் என்ன செய்யப்படாது, பெற்றோர்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் அதிகமாக என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹுடைய மார்க்கம் சங்கையானது. அந்த மார்க்கத்தில் கூறப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பது ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கடமையாகும். ஆனால் இன்றைய சமூகத்தினர் அதனை புறக்கணிக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த கொடியேற்ற பள்ளி போகிறதால நமக்கு என்ன கிடைக்குது, சின்ன ஒரு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். அங்கே போய் சாமான் வாங்குறது அப்படின்னு ஒரு பாட்டி இருக்காங்க. இன்னொரு பாட்டி இடத்துக்கு போகிற தன் பிள்ளையோட நோயை குணப்படுத்தணும், நேர்ச்சி வைக்கிற அந்த அங்கே போய் என்ன செய்கிற, பிராணிகளை கொடுத்து நேர்ச்சி வைக்கிற. கொடியேற்ற பள்ளியை உருவாக்கப்பட்டிருக்கு என்னத்துக்காக, அவங்க என்ன, அவங்க பிஸ்னஸ், அங்கே அவங்க லாபம் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, கடைகளை போட்டு அப்படி இப்படின்ட்டு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க. அதில் கொஞ்சம் அவுளியாக்கள் பாட்டி இருக்காங்க, அங்கே அவுளியா வணங்குறது. பிள்ளை இல்லாதாக்கள் போய் என்ன செய்கிறாங்க, பிள்ளை கேட்டு நேர்ச்சி வைக்கிறது, பிராணிகளை அறுத்து பழி. அல்லாதவர்களுக்கு பிராணிகளை அறுத்து பழியிடக்கூடாது. இது என்ன, ஷிர்க். ஆனால் அங்கே எவ்வளவு பிராணிகள் வருது, போனாக்களுக்கு தெரியும். பிராணிகள் என்ன செய்கிறாங்க, அங்கே கொடுத்து அங்கே நேர்ச்சி வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளியை சுற்றி வலம் வர்றது, பள்ளிக்கு போய் அங்கே இருக்கிற எண்ணெயை எடுத்து தலையில் தடாவுறது, இதெல்லாம் முஸ்லீம்களிடத்திலே காணப்படக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்க அன்பா அந்த தாய்மார்களே, சகோதரர்களே. இது ஹராம். மார்க்கத்தில் தெளிவாக இணை வைத்ததற்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு என்ன செய்ய மாட்டான், மன்னிப்பை வழங்க மாட்டார். அவன் நிரந்தர நரகம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்ற அன்பா அந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அது மாத்திரமன்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கியதை உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன் வாருங்கள் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். அப்படி குறிப்பிட்டால் என்ன சொல்கிறான், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹு தாலா பல இடங்களில் என்ன செய்கிறான், அல்லாஹுக்கு எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீங்க, இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் என்று குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த அவுலியாக்களை வைத்து தர்காக்கள் கட்டுகின்றார்கள். அதாவது தர்காக்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு, அவுலியாட நம்பிக்கை இருக்கிறார்களுக்கு நம்ம எவ்வளவுதான் பேசினாலும்
அல்லாஹுவை பற்றியோ அல்லாஹுடைய வசனங்கள் பற்றியோ மார்க்கத்தை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு என்ன செய்யாது, எல்லாத்தையும் சும்மா கேட்டுட்டு இருந்து தூங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு அடி மனசில் இந்த நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை என்ன செய்யுது, அடி மனசில் இருக்கிறதால அல்லாஹை பற்றி எவ்வளவு பேசினாலும் பயமே இல்லாமல் அல்லாஹ்வுடன் இல்லை என்ற போக்குள்ளே சிலாக்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, முஸ்லீம்கள் என்ற பேரில், இஸ்லாம் என்ற பேரில் அல்லாஹை மறந்தவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை மறுத்தவர்களாக இன்று பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவமாக இந்த இணை வைத்தல் காணப்படுகின்றது என்பதை அறிந்து நாம் பிறருக்கு என்ன செய்யணும், அதை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா எவற்றை கூறியிருக்கின்றான், எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றான் என்று படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் அறியாமை கால மக்கள் இருந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒன்றுமே தெரியாது, சிலை வணக்கத்திலும் கோத்திரங்கள் குலங்கள் என்று பிரிந்து குல தெய்வங்களை வணங்குவவர்களாகவே அந்த மக்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டு என்ன செஞ்சாங்க, தனது முழுமையான அர்ப்பணிப்பை மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தாங்க. மார்க்கத்தில் இது சரி, இது போல் இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, பாவங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய சென்றபோது நபி அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. நபி அவங்கள கடுமையாக கஷ்டப்படுத்தினாங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கடுமையாக நபி அவங்கள நம்ம தாங்கவே இயலாத அளவுக்கு நபி அவங்கள அந்த காலத்தில் மக்கள் கடுமையாக கஷ்டப்படுத்தினாங்க, இணை வைப்பிலே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கஷ்டத்துக்கு மத்தியிலே எமக்கு என்ன செஞ்சிக்காங்க, அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து தந்திக்காங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, நல்ல முறையில் மக்களோடு நடந்து மக்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து நபி அவங்கள பாரிய ஒரு முயற்சியினால தான் இந்த மார்க்கம் என்ன செஞ்சுக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து விடயங்களை நாம் என்ன செய்யணும், எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். மாறாக மார்க்கத்தில் புதிய விடயங்களை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தில் குறிப்பிடும்போது, ذَلِكَ مِمَّا أَوْحَى إِلَيْكَ رَبُّكَ مِنَ الْحِكْمَةِ وَلَا تَجْعَلْ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ فَتُلْقَىٰ فِي جَهَنَّمَ مَلُومًا مَدْحُورًا. அல்லாஹோடு வேறு இறைவனை அழைக்காதீர்கள், சபிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்படி பல்வேறுபட்ட அல் குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹு தஆலா எனக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள், இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயமாகும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த இணை வைப்பை பொறுத்தவரையில் இணை வைப்பானது எல்லா விடயங்களிலும் மேற்படும். துஆ கேட்பதிலே அஷ்ஷிர்கு ஃபி துஆ, அஷ்ஷிர்கு ஃபி மஹப்பா, அதாவது அன்பு செலுத்துவதிலேயும் இந்த இணை வைப்பு ஏற்படும். அது மாத்திரமன்றி நியத், எண்ணங்களிலேயும் இந்த இணை வைப்பு ஏற்படும். அதே மாதிரி அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலேயும் இந்த இணை வைப்பு ஏற்படும். எல்லா விஷயத்திலும் இணை வைப்பு ஏற்படும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இணை வைப்புக்குள் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும்போது, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلَا تُؤْمِنُوا بِي. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் அவனுக்கு நெருக்கமாகவே இருக்கின்றேன் என்று கூறுங்கள். உஜீபு தஅவத தாஇ இலா தஆனி, அழைப்பவர் என்னை அழைத்தார், அந்த அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கக்கூடியவனாகவே இருக்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபு லீ, அவன் கேட்டால் என்னிடமே கேட்கட்டும். வலா யுமினு பி, அவன் ஈமான் கொண்டால் என்னையே ஈமான் கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகின்றான்.
மேற்கூறப்பட்ட குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? ஃபல்யஸ்தஜீபு லீ, அவன் கேட்டால் என்னிடமே கேட்கட்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். ஆனால் இன்று எமது சமூகம் என்ன செய்து அவுலியாக்களையும் கபறுகளையும் கட்டிக்கொண்டு அவர்களிடம் கேட்கக்கூடியவர்களாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாதவர்களிடம் இப்படி கேட்பது மிகப்பெரிய பாவமாகும், மிகப்பெரிய இணை வைப்பாகும். மேலும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யஃபிர் லக்கும். நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க? என்னை பின்பற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அல்லாஹு தாலா வெறுத்த, அல்லாஹு தாலா விரும்பாத ஒரு பாவம்தான் இந்த இணை வைப்பாகும். நபி அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டபோது நபி அவர்கள் கூறிய பதில், பாவங்கள் மிகப்பெரிய பாவம் இணை வைப்பு. இந்த இணை வைப்பை இன்று எம்முடைய சமூகம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றது. இணை வைப்பு என்றும் அறிந்தும் செய்கின்றார்கள், அறியாமல் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாவங்கள் எம்மை என்ன செய்யும்? நாளை மறுமையில் நிரந்தர நரகத்துக்கு இட்டுச் செல்லும். நரகத்தை பொறுத்தவரை அது எவ்வளவு பாரதூரமானது என்பதை அனைவரும் அறிந்த விடயம். நரகத்தில் ஒரு மனிதனின் தோற்றம் எவ்வாறு காணப்படும், அவனுடைய பற்கள் எவ்வளவு விகாரமாக காணப்படும், அவனுடைய உடல் எந்த அளவு மோசமானதாக காணப்படும், அவனுடைய உணவு என்ன, இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட நரகத்துக்கு நாம் செல்ல விரும்புவோமா? இல்லவே இல்லை, யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் நரகத்துக்கு செல்ல விரும்பாத நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லிய செய்த விடயங்களை நாமும் செய்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ்ந்தால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இப்படி அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்காமல் அல்லாஹுக்கு இணை வைத்தல் போன்ற பாரிய பாவங்களில் ஈடுபட்டால் நாளை மறுமையில் நம்முடைய நிலை மின்னதாக காணப்படும், நரகமாகவே காணப்படும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த காலத்தில் ஷிர்க் இணை வைக்கக்கூடிய ஒரு பெரிய இடமாக இந்த கொடியேற்றப்பள்ளிங்கிறது காணப்படுது. கொடியேற்றப்பள்ளி சீசன் இப்போ நம்முடைய முஸ்லீம்கள் பலர் என்ன செய்கிறாங்க? புது உடுப்பு தைச்சிட்டு கொடியேற்றப்பள்ளியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்கள். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அப்படியானப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்கிறான். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் எப்போதும் செல்லக்கூடாது. நாம் அல்லாஹுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். எமது பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல அனுப்பக்கூடாது. இன்று இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அனாச்சாரம் மிக்க இப்படிப்பட்ட இடங்களிலே என்ன இளைஞர்கள் போகிறது, அங்கே இருக்கிற அனாச்சாரங்கள் அவர்கள் கலந்து கொள்வது, இப்படி நிறைய அனாச்சாரங்கள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்மளும் போகக்கூடாது, எமது உறவுகளையும் போக விடக்கூடாது. இப்படி போகிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகக்கூடாது. இது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இடம். இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தாலா தடுத்த ஒரு பாவம் சொல்லி அவங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எமக்கு காட்டித்தந்த வழிகாட்டலின்படி எமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எவையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்தார்களோ அவைகளில் இருந்து தவிர்ந்து நாளை மறுமையில் நல்லடியார்களின் கூட்டத்தில் நாம் அனைவரும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.